முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அபியின் அழுகை, மறுப்பு எதையும் கண்டு கொள்ளாமல் அபியை வதைத்து விட்டுத்தான் கௌதம் அவளிடமிருந்து பிரிந்தான். அபிக்கு வாய்விட்டு அழவும் பயமாயிருந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறதென்று அவளுக்கு புரியவில்லை. அவள் மனதில் ஏராளமான கேள்விகள். அதற்கான பதிலை இருவரால் மட்டுமே சொல்ல முடியும். ஒன்று அவளது அப்பா ரகுபதி, இல்லையென்றால் அவளது கணவன் கௌதம். இருவருமே வாய் திறப்பதாக இல்லை. கௌதம் எழுந்து அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தான். அபிக்கு அவனிடம் கேட்க பயமாயிருந்தது. இருந்தும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனிடம் கேட்டாள், எங்கே கிளம்புறீங்க? இது என்ன கேள்வி? ஆஃபீஸ்க்கு தான். கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் லீவா? ஆமாம். கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா? ஆமாம். இங்கே பாரு, உங்ககிட்ட நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னைக்கு உன் கழுத்தில் நான் தாலியை கட்டினானோ அன்னைக்கே கோடீஸ்வர ரகுபதியோட பொண்ணுங்கிற எண்ணத்தை அடியோடு நீ மாற்றிக்கோ. இன்னையிலேருந்து நீ இந்த கௌதமோட ஒய்ஃப். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கோ. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கிண்டி. இது உங்கள் சொந்த வீடா? இல்லையே, வாடகை வீடு தான். அப்போது கிண்டியிலேருந்து எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து வீடு பார்க்கணும்? கிண்டியிலே பார்த்துருக்கலாமே. வாடகை வீடு எல்லா இடத்துலையும் வாடகை தானே. நான் இப்போ தான் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கேன். எனக்கு சேலரி ரொம்ப கம்மி. அங்கே வாடகை கொடுத்து குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை. அப்படின்னா அப்பாக்கிட்ட சொன்னால் அவர் ஏற்பாடு பண்ணுவார். கிண்டியிலேயே நமக்கு சொந்த வீடு வாங்கி கொடுப்பாரு. நக்கலாய் சிரித்த கௌதம், சொந்த வீடா? உங்கள் அப்பாவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னால் எப்போ முடியுமோ அப்போ நான் சொந்த வீடு வாங்கிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீ கோடீஸ்வரர் ரகுபதி பொண்ணு கிடையாது, இந்த கௌதமோட ஒய்ஃப். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கோ. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் அப்பா கல்யாணத்துக்கு வரல? அதை நீ உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். நான் இங்கேருந்து பஸ் பிடிச்சி செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். காலையில் 7 மணிக்கு எனக்கு செங்கல்பட்டுலேருந்து ட்ரெயின். அதை பிடிச்சா தான் நான் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போக முடியும். இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு நான் வெளியில் பார்த்துக்கிறேன். நாளையிலேருந்து நீ தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு தரணும் சொல்லிவிட்டு கௌதம் வேகமாக ஆஃபீஸ் கிளம்பி விட்டான். என்ன நடக்குது? யாரை கேட்பதென்று தெரியவில்லை. ஆஃபீஸ் வந்ததும் கௌதம் முதலில் ஒருவருக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ, ரொம்ப நன்றி தரகர் சார். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்தே இருக்காது. நீங்கள் பேசின பேச்சில் தான் அபியோட அப்பா எங்கள் கல்யாணத்துக்கே சம்மதிச்சார். தம்பி, எனக்கும் 2 பொண்ணுங்க. என்னோடய பெரிய பொண்ணு ஒரு பணக்கார பையனை காதலிச்சா. வசதி இல்லைன்னு அந்த பையனோட அப்பா என் பொண்ணை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஏக்கத்திலேயே என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. வசதி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அபியோட அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு நீ சொன்னதை கேட்டதும் என் மனசே கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நீ சொன்ன மாதிரியெல்லாம் அவர்கிட்ட நான் பேசினேன். அவரும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல தம்பி, அந்த பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான். அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார். கௌதம் விவேக்குக்கு கால் பண்ண, சொல்லு மச்சான், என்ன காலையிலே கால் பண்ணியிருக்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான். என்ன விஷயம்? எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற? பொண்ணு யார்? வேறு யார்? அபி தான். அபியா? நீ என்ன சொல்கிற மச்சான்? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்கிறேன். சரி, நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க? அபியோட அப்பா உங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மச்சான் சொல்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் கிளம்பி வரவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் இப்போ செங்கல்பட்டில் இருக்கோம். அப்போ இங்கே இருந்த வீடு? அது அப்படியே தான் இருக்குது. ஒரு 2 மாதம் அவள் அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே கூட்டிக்கிட்டு வரேன். எதுக்குடா? அவள் தனியாக இருந்தால் தான் நல்லது.
ஏன் மச்சான், அபியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க கல்யாணத்துக்கே வரல, வீட்டுக்கு எப்படி வருவாங்க? என்னடா சொல்கிற? என்னோட ஒரே கண்டிஷன் அபியோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுங்கிறது தான். அதுக்கு அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அபியை எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. 10 பைசா வரதட்சணை வேண்டாம், நகை நட்டு வேண்டாம், உங்கள் சொத்தில் எனக்கு பங்கு எதுவும் வேண்டாம். ஆனால் நீங்கள் மட்டும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு. கௌதம், கடைசியாக ஒன்றுடா சொல்லு. உன்னோட எந்த கோபத்தையும் அபி மேலே காட்டிடாத. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே ஏதோ பிரச்சனை மட்டும் எனக்கு புரியுது. இந்த பாரு விவேக், அபி என்னை அவமானப்படுத்தியிருந்தாலும் இப்போதைக்கு அவள் என்னோடய ஒய்ஃப். எதுக்காகவும் யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ பயப்படாத. தேங்க்ஸ் மச்சான். சரி, நான் வைக்கிறேன். ஏங்க, என்னதான் ஆச்சு? இப்போவாவது சொல்லுங்கள். அபிக்கு எதுக்கு இந்த அவசர கல்யாணம்? நம்ம கூட கல்யாணத்துக்கு போக முடியாத அளவுக்கு அங்கே என்ன தான் பிரச்சனை? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். திலகா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அபி அவள் வாழ்க்கையை அவளாக தேடிக்கிட்டா. இனிமே அதை பற்றி பேசாத. எங்கே இருந்தாலும் அவள் நல்லா இருக்கட்டும், அதோட விடு. என்ன சொல்கிறீங்க? நம்ம அபி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. அப்படித்தான் பண்ணியிருக்கா. நான் தீர விசாரித்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொன்னால் நீ தாங்க மாட்ட. அது உனக்கு தெரியவும் வேண்டாம். ஏதோ ராஜனே வந்துட்டாரு, நீயே கேளு. அண்ணா, என்ன ஆச்சு? அபி எப்படி இருக்கா? அவர் அமைதியாக இருக்க. சொல்லுங்கண்ணா, அபி எப்படி இருக்கா? அம்மா, எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. சார், நீங்கள் ஏதோ அவசர முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் ராஜன், இது அபியாக தேடிக்கிட்டது. அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக முடிவு பண்ணிட்டீங்க. அந்த பையன் நடந்துக்கிறது, அபி நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இது அபியாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை மாதிரி எனக்கு தோணலை. ஏதோ தப்பாக இருக்குது. என்னங்க இவர் வேறு எப்படி சொல்கிறாரு? என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு அத்தனை தடவை கேட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அபியை விசாரிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பயப்படுற மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம். ரகுபதி செஞ்சு விட. அண்ணா, அபி வீட்டு அட்ரஸ் இருந்தால் கொடுங்க. நீங்கள் 2 பேரும் சமீபத்தில் ஏதாவது பிஸ்னஸ் டூர் போக போகிறீங்களா? ஏம்மா அப்படி கேட்குற? அவர் வெளியூர் போனால் நான் போய் அபியை பார்த்துட்டு வந்துடுவேன். 3 மாதத்துக்கு எந்த ட்ரிப்பும் இல்லை. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? அப்படி ஏதாவது இருந்தால் நானே சொல்கிறேன். ராஜன், என்ன பண்ணுறீங்க? இதை வந்துட்டேன் சார். சார், நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள் ராஜன். அபி மேலே நீங்கள் உயிரையே வச்சுருந்தீங்க. ஆனால் எதுக்கு இந்த திடீர் முடிவு? ரகுபதி கண் கலங்கி ராஜனை பார்க்க, என்னாச்சு சார்? ராஜன், அபி மேலே நான் என் உயிரையே வச்சில்ல. என் உயிரே அபிதான். இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கோலாகலமாக அவள் கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சேன். பாவி பொண்ணு, நாங்கள் கூட கல்யாணத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டா. என்னால் அதை மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. செத்தா கூட இனிமே அபி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். அப்படி என்ன தான் சார் நடந்துச்சு? வேண்டாம் ராஜன், அதை பற்றி நான் பேசவே விருப்பப்படலை. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க. அதோடு ராஜன் அமைதியானார். சாயந்தரம் ட்ரெயினை பிடிச்சி கௌதம் வீடு வந்து சேர்வதற்குள் சோர்ந்து போனான். வரும்பொழுதே அபியிடம் எரிந்து விழுந்தான். பகலெல்லாம் எரிமலையாய் இருப்பவன் இரவானால் பனிமலையாய் உருகினான். அபிக்கு ஒரு பக்கம் இந்த விஷயம் நெருடலாய் இருந்தது. கௌதம் எதுக்கு சத்தம் போடுவான், எதுக்கு சிரிப்பான், எதுக்கு கோவப்படுவான்னு அபியால் புரிஞ்சிக்கவே முடியல. பல நேரங்களில் அவனிடம் பேசவே அபி பயந்தாள். இன்னொரு பக்கம்
அப்பா அம்மா தன்னை வந்து பார்க்காதது வேறு அபிக்கு ஒரே கவலையாக இருந்தது. ஒரு மாதிரி கௌதமோடு வாழும் வாழ்க்கைக்கும் அந்த கிராமத்து வாழ்க்கைக்கும் அபி பழகி இருந்தாள். அடிக்க அபி அவசரமாய் எழுந்தாள். கௌதமின் கரங்கள் அவளை சுற்றி வளைத்திருந்தது. அவன் கையை லேசாக விலக்க அவனது பிடி மேலும் இறுகியது. எங்கே போகிற? இல்லை, டைம் ஆகுது, சமைக்கணுமே. இவ்வளவு காலையில் சமைச்சு என்ன பண்ண போகிற? நீங்கள் ஆஃபீஸ் போகணுமே. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஆஃபீஸ் இருக்குமா என்ன? அபிக்கு அப்போது தான் உரைத்தது. ஆமாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மறந்துட்டேன். சரி வா என்று அவளை தன்னருகே இழுத்தான். அன்றைய அதிகாலை உறவு அவர்களுக்குள் ஒரு நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தியது. அன்று முழுவதும் கௌதம் அவளை விட்டு ஒரு நிமிடம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகரல. அவளையே சுற்றி சுற்றி வந்தான். அபி அதிகாலையிலே குளிச்சுட்டு தான் அந்த சமையலை கவனிப்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால லேட்டாகி விடவே முதலில் கௌதம் குளித்து விட்டு வந்தான். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீ குளிச்சுட்டு வா. அபி குளித்து விட்டு வர கௌதம் உள்ளே உட்கார்ந்திருந்தான். பாவாடையை கட்டிக்கொண்டு மேலே ஒரு டவலை போத்திக்கிட்டு வந்தவ கௌதம் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவசரமாக போய் உடை மாற்ற ஆரம்பித்தாள். பின்பக்கமாக வந்து அவளை அணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, நான் புடவை கட்டி விடவா சொல்லிவிட்டு டவலை எடுக்க நெஞ்சு வரை பாவாடையை கட்டியிருந்தாள். கூச்சத்திலும் பயத்திலும் அபியின் உடல் வெடவெடவென நடுங்க அனிச்சை செயலாய் மார்புக்கு குறுக்காக கைகளை கொண்டு போனாள். அவளது கைகளை வலுக்கட்டாயமாய் விலக்கியவன் கண்ணாடி வழியே அவளது அழகை ரசித்து கொண்டே, என்கிட்ட உனக்கு என்ன கூச்சம் என்று சொல்லிக்கொண்டே அவளது பாவாடை முடிச்சு கை வைக்க, ப்ளீஸ் வேண்டாம், பொழுது விடிஞ்சிருச்சு, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்று அபி இதயம் படபடக்க அவனிடம் சொல்லவும், மறுபடியும் குளிக்கக்கூடாதா? ப்ளீஸ் வேண்டாங்க. என்ன நினைத்தானோ சட்டென அவளை விட்டு விலகினான். சரி, ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வா, ஏதாவது சமைக்கலாம். அன்னைக்கு முழுக்க கௌதம் அவளை விட்டு ஒரு நொடி கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகரில் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தான். அபி அபின்னு அவளையே சுற்றி வர அபிக்கும் அது நன்றாகத்தான் இருந்தது. அபி வாயன், சும்மா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம். சாயங்காலம் அபியை அழைக்க அவளும் அவனுடன் நடந்தாள். அவனது கைகளை கோர்த்து கொண்டு காலார நடப்பது அவளுக்கு அவ்வளவு சுகமாய் இருந்தது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேண்டாங்க. இல்லை, முதல்ல நம்ம வெளியில் வந்திருக்கோம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அவன் திரும்ப திரும்ப வற்புறுத்தவும் பூக்கடையை பார்த்து அபி நிற்க சிரித்து கொண்டே பூ வாங்கி அவள் தலையில் வைத்து விட்டான். வேறு ஏதாவது வேணும்னா கீழே, எனக்கு எதுவும் வேண்டாம். அவன் பிடிவாதக்காரன். அவள் எதுவும் கேட்கும் வரை அவன் விடமாட்டான் என்பது அபியும் அறிந்ததே. சரி, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும். உடனடியாய் பக்கத்தில் இருந்த ஐஸ்கிரீம் கடையில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தர. என்ன ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு? இல்லை, எனக்கு வேண்டாம். ஏன்? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அதற்குள் வீடு வந்திருக்க கதவை திறந்தவன், நீ சாப்பிடு. ஒரு வாய் எடுத்து வைத்தவள், நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், எனக்கு அது வேண்டாம், இதுதான் வேணும் சொல்லிவிட்டு அபியின் வாயிலிருந்து ஐஸ்கிரீமை உறிஞ்சி எடுத்தான். அபியின் இதய துடிப்பு தாறுமாறாய் எகிரியது. உண்மையில் அபிக்கு அந்த நாள் நல்ல நாளாக அமைது. கௌதம் அன்று முழுதும் அபியோடு அவ்வளவு சந்தோஷமாய் கழித்திருந்தான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விவேக்கும் வந்திருக்க
அடுத்த வாரமும் அவங்களுக்கு நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே சந்தோஷமாய் போய்கொண்டிருக்க ஒரு நாள் அபி தயங்கி தயங்கி கௌதமிடம் வந்தாள். என்ன விஷயம்? அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாமா? நீ போயிட்டு வா, ஆனால் ஒன்று, நான் வரமாட்டேன். அதே மாதிரி அங்கே போயிட்டு நீ திரும்ப இங்கே வரக்கூடாது. அதுக்கு சம்மதம்னா நீ கிளம்பு. இப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறது? இதுதான் என்னோட முடிவு. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். கௌதம் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறான்னு அபிக்கு புரியல. கௌதம்க்கும் ரகுபதிக்கும் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல. நாட்கள் மெதுவாய் நகர்ந்து கொண்டிருக்க கௌதம் அலுவலகத்தில் அவனோடு பணிபுரிந்து கொண்டிருந்த இருவர் வேலையை விட்டு சென்று விட கௌதமுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருந்தது. சாதாரணமாகவே அபிக்கிட்ட எரிஞ்சு விடுறவன் அதன் பிறகு அவளை வார்த்தையாலேயே வதைக்க ஆரம்பித்தான். பகலெல்லாம் அவளிடம் எரிந்து விழுபவன் ராத்திரி அவளை அன்போடு அணைக்க ஆரம்பிக்க இது அபிக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடன எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்த அபிக்கு பேரிடியாய் வந்து இறங்கியது அன்றைய நாள்.